உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்புள்ள ஏகேஎஸ் அண்ணாச்சி அவர்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் எழுதுன கடிதாசி இது. நீங்கள் சம்பந்தம் பேசியிருக்கீங்களே சவுந்தரபாண்டி அண்ணாச்சி, அவரோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அந்த புள்ள வேற ஒரு பையன் மேலே இஷ்டமாக இருக்கா. தாலி கட்டுறதுக்கு முந்தின நாள் அவள் ஓடி போயிட்டா. அது உங்களுக்கு தான் அசிங்கம். யோசனை பண்ணிக்கிடுங்க. இப்படிக்கு உண்மையை நேரில் சொல்ல முடியாதவர். இல்ல மாரிமுத்தே அண்ணாச்சி, மாரிமுத்தே நான் வரேன். வாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. சரிங்க. நேரம் சவுந்தரபாண்டி அண்ணாச்சி வீட்டுக்கு கொடு. சரிங்க. எடுத்துக்கிறோம். வேலை நேரத்தில் எங்கே போறாங்க? நான் கூப்பிடுதேன். அண்ணாச்சி வாங்க வாங்க. என்னண்ணாச்சி திடீர்னு போன் போட்டு தான் நான் வந்திருப்பேனே. அண்ணாச்சி என்னாச்சு? எனக்கு இன்னைக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு. அப்படி என்ன கடிதாசி? இத மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்க. பாருங்க. என்ன அண்ணாச்சி இதெல்லாம்? இது நீங்க நம்புதீங்களா? சந்தேகம் வந்துருச்சுல்ல, பிறகு எப்படி சரியா வரும்? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராத நினைச்சு நம்ம முடிச்சுக்கலாம். அண்ணாச்சி, இப்படி எல்லாம் நான் பேச வேண்டிய நினைச்சுதான் எவன ஒருத்தர் இப்படி ஒரு கடிதாசி போட்டிருக்கான். அப்போ நீங்க அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி, இதை நான் சுத்தமா நம்பல அண்ணாச்சி. இதை பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நினைச்சுதான் எவன ஒரு கெட்ட புத்திக்கார பையன் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அது பொண்ணை பத்தி தப்பா எனக்கு கண்டாசி போட்டவனுவன் மாப்பிளைய பத்தி உங்களுக்கு கண்டாசி போட்டிருப்பாதுல்ல. அதான் உஷாரா இருங்க அண்ணாச்சின்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. நீங்க நெசமா தான் சொல்லுதீங்களா? அண்ணாச்சி, இந்த கடிதாசியை நானே கிழிச்சு போட்டிருப்பேன். ஆனா உங்ககிட்ட சொன்னா இதை போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால உடைக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.